பால் பிரிண்டன் ரமண மகர்ஷிட்ட கேட்கிறான். அவன் வந்து பால் பிரிண்டன் சொல்லக்கூடியவன் ஒரு பெரிய பிலாசபர், ஒரு இங்கிலீஷ்காரன். அவன் இந்தியாவுக்கு வர்றான். ஏன்னா இந்தியா வந்து ஆன்மீக பூமி. ஆகவே அந்த ஒரு நம்பிக்கையோட வந்து வட இந்தியாவில் குறிப்பா ஹரித்வார், ரிஷிகேஷ் போன்ற இமாச்சலத்துல பலவங்களை கண்டு உறவாடி, பிறகு தென்னிந்தியாவுக்கு வந்து காஞ்சி பெரியவாள் அப்ப இருந்தார், மகா பெரியவாள் என்று சொல்லுவாங்க, அவரிடம் தஞ்சம் புகுந்து அவற்றை நிறைய கருத்துக்களை கேட்ட பிறகு இறுதியாக காஞ்சி பெரியவாள் சொன்னாங்க, நீ வந்து திருவண்ணாமலைக்கு போ, அங்க ஒரு பெரியவர் இருக்கிறாரு, உனக்கு இன்னும் முழுமையா தீனி போடுவதற்கு தகுதியான ஒரு மகான் அவர்தான் சொல்லி பெரியவாள் அனுப்பி விடுறார். அவரும் அங்கே சுத்தி கடைசியில ரமணாசிரமத்துக்கு வந்து ரமணனிடம் இருக்கார். ரமண மகர்ஷி பொதுவா அதிகம் பேசுவது இல்லை, தன்னுடைய உணர்வின் மூலமாகவே சில விஷயங்களை பரிமாறுவார். பரிமாற்றங்கள் உணர்வின் மூலமா, மௌனத்தின் மூலமா. அவரு கூட இருந்து கொஞ்சம் தான் அப்பப்ப பேசுறாருன்னு வைங்களேன். ஒரு நாள் பால் பிரிண்டன் ரமண மகர்ஷியிடம் கேட்கிறேன், ஐயா நான் வந்து இந்தியா பூரா சுத்துறேன், நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க, சரியான விஷயம்தான். ஆனா தன்னை குருவாக ஏற்றுக்கொள்ளும்படி நானே உனக்கு குருவா இருக்க முடியும், வழிகாட்டியா இருக்க முடியுங்கிற மாதிரி பேசுறாங்க. பட் ஐ எம் டோட்டலி கன்ஃபியூஸ்ட். நீங்க இப்ப சொல்லுங்க, ஹூ இஸ் தி ஆத்தென்டிக் மாஸ்டர்? நான் யார் உண்மையான குரு என்று நான் ஏற்றுக்கொள்வது? ஹூ இஸ் தி ஆத்தென்டிக் மாஸ்டர் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். நான் அதை அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரமணர் வந்து உடனே அவனுக்கு ஒரு க்ளூ கொடுக்கிறார். பாருங்க, ரமணர் வந்து யாரையும் பக்தனாக்கவே மாட்டார், மாறா அவனை குருவாக்குவார். அவரை தேடி வந்தவங்களை சீடனாக ஏற்றுக்கொண்டு அவனை குருவாக ஆக்கி விடுவார். அதுக்கு வேண்டிய சிந்தனை தூண்டலை தோன்றுவார். இப்ப நம்ம மகிழ்ச்சி என்ன சொன்னார்? எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமற, நோ டவுட். ஆனால் நீ சுயமாய் சிந்தித்தே தெளிவாய், நீ யூ ஆர் யுவர் மாஸ்டர் மகரிஷி. அதேதான் ரமணர் சொன்னார். ஒரு க்ளூ கொடுக்கிறார். யாரை நீ வந்து ஒரு ஆத்தென்டிக் மாஸ்டரா எடுத்துக்கிடணும், யார் உனக்கு உண்மையான குருவாக இருக்க முடியும் என்றால், நான் ஒண்ணு சொல்றேன் கேளப்பான்னு. என்ன சொன்னார்னா, உன்னில் இல்லாததை வெளியில் எடுப்பவர், உன்னில் உள்ளதை உனக்கு கொடுப்பவரும் யாரோ அவரை குருவாக ஏற்றுக்கொள். புதுசா கேட்கக்கூடிய உங்களுக்கு கொஞ்சம் முரண்பாடா இருக்கும் இந்த கருத்து. உன்னில் இல்லாததை வெளியில் எடுப்பவன். பால் பிரிண்டன் உடனே மனசுல கேட்கறான், அது எப்படி என்னிடம் இல்லையே, இல்லாதது எப்படி எடுக்க முடியாத? இல்லையே. சோ ஒரு முரண்பாடு. அப்புறம் உன்னுள் உள்ளதை உனக்கு கொடுப்பவர்னு சொல்றாரு. எனக்குள்ள இருக்கிறது எப்படி அவரு கொடுக்க முடியும்? அதான் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குதே. சோ ஒரு முரண்பட்ட கருத்து வெளிப்பாடு. ரமணர் சொல்றாரு, அங்க போய் உட்காரப்பா, நம்ம சொன்னதை சிந்தனை செய். பால் பிரிண்டன் அமைதியா உட்காந்து தியானத்துல உட்கார்ந்துட்டு இந்த வசனத்தை திருப்பி திருப்பி சொல்றேன், என்னுள் இல்லாதது எடுப்பவன். அப்போ அவனுக்கு சிந்தனை, அவனும் ஒரு பிலாசபர் இல்லையா, அவனுக்கு புரியுது உண்மையில் என்னுள் இல்லை அது, ஆனா நான் இருக்கு என்று கருதுகிற ஒரு மயக்கம். அப்ப என்னுள் இருக்கு என்று நான் நினைக்கிறது உண்மையில் இல்லை என்று என்னை புரிய வைப்பவர் யாரோ, அது எது? நான் ஒருத்தன் இருக்கே நம்ம நினைக்கிறோமா இல்லையா? அப்படி ஒரு தனி நபர் இல்லை. There is no I as an individual being. நான் என்று ஒரு தனி மனிதன் உள்ள இல்லை, நான் இருக்கு நினைக்கிறேன். அதான அகம்பாவம், ஆணவம். அவம்னா துன்பம், இந்த அகம்பாவம் தான் துன்பம் தருது. அப்படி இல்லைன்னு யார் எனக்கு புரிய வைக்கிறாரோ அவர் இன்னும் உள்ளதை எனக்கு கொடுப்பவர். அப்ப என்ன நினைக்கிறேன், என்கிட்ட தான் அது இருக்கு, நான் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இல்லப்பா அது உன்கிட்ட தான் இருக்கு. அது என்ன? தெய்வம். தெய்வம் எங்கேயோ இருக்குன்னு சொல்லி தேடி அலைஞ்சுதானே லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன்.
தேவையில்லை, அது உனக்குள்ளேயே இருக்கு இன்னும் புரிஞ்சுக்கிட்டான். நல்லாவே தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ஒடியே வந்தான். ரமணர் காலில் விழுந்து வணங்கி, ஐயா நான் புரிஞ்சுக்கிட்டது இப்படித்தான். சரி, இப்போ ஹூ இஸ் யுவர் ஆத்தென்டிக் மாஸ்டர்? இவர் அவன்கிட்ட கேட்கிறார், இப்போ சொல்லு, உனக்கு யார் உண்மையான குரு? அவர் என்ன சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க? பால் பிரெட், ஐயா நீங்க தான் கையெழுத்து கொண்டான். ஆனா மாங்கா மடையா, இதை கண்டுபிடிச்சது நீ தானே. நான் உனக்கு கொடுத்த ஒரு க்ளூ, அது சரியா புரிந்து கண்டுபிடிச்சவன் நீ தானே. சோ நீ தான் உனக்கு ஆத்தென்டிக் மாஸ்டராக இருக்க முடியும், நான் அல்ல. இதான் பாருங்க, இந்த குரு சீடன் பாரம்பரியத்தை பாருங்க. இங்க எங்கேயாவது அடிமைத்தனம் இருக்கா? வேற திருவர்ஷி இதேன்னு சொன்னாரு. ஆனா நிறைய பேர் பக்தர்களை உருவாக்குகிறார்கள். பக்தனை யாரு? அச்சங்கலந்த மரியாதை செலுத்தி வணங்குபவன். சீடன் யாரு? அன்போடு மரியாதையோடு வணங்குவோம். இப்ப அவனுக்கு ரொம்ப அன்பு வந்து போச்சு பால் பிரண்டனுக்கு. ஐ காட் அப்படின்ட்டான். எஸ், யூ ஆர் யுவர் ரியல் மாஸ்டர். திருப்பி அவன் கேட்கிறான், அப்போ விடல. தென் ஹூ யூ ஆர் டு மீ? அப்படியானால் எனக்கு நீங்கள் யார்? நான் உனக்கு 2வது குரு. ஒருத்தனுக்கு, ஒரு சீடனுக்கு 2 குரு இருக்காங்க. There are 2 masters. ஒரு குரு உன்னை வெளியில இருந்து உள்ளே தள்ளுகிறார். எப்படி? சிந்தனை கொடுத்து, சிந்தனை தூண்டுதல் மூலமாக புறம் சென்ற மனதை அகநோக்கி திருப்பி விடுகிறார். உள்ளிருக்கிற குரு உன்னை உள்ளே இழுக்கிறார். அதான் ஆல்மைட்டி இஸ் கிராவிட்டின்னு சொல்றேன். தள்ளலும் கொள்ளலும். தள்ளுபவன் வெளியில் இருக்கிறான், கொள்பவன் உள்ளே இருக்கிறான் என்று அவனுக்கு புரிய வைக்கிறான்.